हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम முதல் காண்டம் அத்தியாயம் 4. அத்தியாயத்தின் தலைப்பு ஸ்ரீ நாரத முனியின் தோற்றம். ஸ்லோகம் 2. शौनक उवाच सूत महाभाग वदनो वदताम्बर कथां भागवतीं पुण्यां यदाह भगवान् शुकः। शौनक उवाच सूत महाभाग वदनो वदताम्बर कथां भागवतीं पुण्यां यदाह भगवान् शुकः। शौनक उवाच सूत महाभाग वदनो वदताम्बर कथां भागवतीं पुण्य यदाह भगवान् शुकः. வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் வாசிக்கிறேன். பிரபுஜி வாய்ஸ் கேட்கறதா பிரபுஜி உங்களுக்கு? எஸ் மாஜி, வாசிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சௌனக உவாச சூத மகாபாக வதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யத்யாக பகவான் சுகக. ஹரே கிருஷ்ண பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் வாசிக்கிறேன் பிரபு. சௌனக உவாச சூத மகாபாக வதனோ வததாம்பரம் கதாம் பாகவதிம் புண்ணியாம் யத் ஆக பகவான் சுகக. ஹரே கிருஷ்ணா. ஹரே சொல்லுங்க மாதாஜி. हरे कृष्णा माता. हरे कृष्णा प्रभु जी. पदम 2. यस माजी. सौनक उवाच सूद महाभाग वदनो वदताम्बर कदां भागवतीं पुण्यां यदाह भगवान् सुगः. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. सौनक उवाच सूद महाभागवद नो वदताम्बर कदां भगवतीं पुण्यां यत् अह भगवान् सुगः. हरे कृष्णा प्रभु जी. வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு ஜி. சௌனகர் உவாச்ச கூறினார், சூத கோஸ்வாமி மகா பாக பேரதிர்ஷ்டம் வாய்ந்தவர், வத தயவு செய்து கூறுங்கள், நான் எங்களிடம் வததாம் பேசக்கூடியவர்களில் வர மரியாதைக்குரிய கதாம் செய்தியை பாகவதத்தின் புண்ணியம் வாய்ந்த யத் அது ஆக பேசப்பட்ட பகவான் சக்தி மிக்க ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி. மொழிபெயர்ப்பு. சௌனகர் கூறினார், சூத கோஸ்வாமியே, பேச்சாளர்களில் தாங்களே பேரதிர்ஷ்டம் உடையவரும் மரியாதைக்கும் உரியவரும் ஆவீர். சக்தி மிக்க முனி சிரேஷ்டராகிய சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் புண்ணிய செய்தியை தயவு செய்து கூற வேண்டுகிறோம். பொருளுரை. சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்ட பாகவதத்தை கேட்க சௌனகரும் சபையோரும் மிகவும் ஆவலுடன் இருந்தனர். ஆகவே பேரானந்தத்தில் திளைத்திருந்த சௌனக ரிஷி இங்கு சூத கோஸ்வாமியை இருமுறை வரவேற்கிறார். தனது சொந்த நோக்கத்திற்கு ஏற்ற முறையில் திரித்து கூறும் போலி நபரிடம் இருந்து அதை கேட்பதற்கு அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. பொதுவாக பெயரளவே ஆன
பாகவத பேச்சாளர்கள் அதை தொழிலாக கொண்டவர்களாகவோ அல்லது பரம புருஷனின் உன்னத லீலைகளை அனுபவிக்க முடியாத பெயரளவே ஆன கட்டறிந்த அருவவாதிகளாகவோ இருக்கின்றனர். அத்தகைய அருவவாதிகள் தங்களது அருவவாத கொள்கையை ஆதரிக்கும் வகையிலும் அதற்கு பொருந்தும் வகையிலும் பாகவதத்தை திரித்து கூறுகின்றனர். மேலும் அதை தங்களது வருவாய்க்கான தொழிலாக கொண்டவர்கள் துவக்கத்திலே பகவானுடைய லீலைகளின் மிக ரகசியமான பகுதியாகிய 10வது காண்டத்திற்கு சென்று அதை தப்பாக விளக்குகின்றனர். இவ்விரு பிரிவினரில் ஒருவரும் பாகவதத்தை கூறும் தகுதி படைத்தவர் அல்லர். ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையாடல்களில் பங்கேற்கும் தகுதி வாய்ந்தவர்கள் இருவர். ஒருவர் சுகதேவ கோஸ்வாமியின் வழியில் பாகவத்தை அழிக்க முயல்பவர். மற்றவர் சுகதேவ கோஸ்வாமி அல்லது அவரது பிரதிநிதியிடமிருந்து கேட்க தயாராக இருப்பவர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஓம் ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्. वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। शौनक उवाच सूत महाभाग वदनो वदतांबर ततां भागवतीं पुण्यां यदाह भगवान् चुकः। சூத்த கோஸ்வாமி பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் பற்றியான ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு சவுனகாதி ரிஷிகள்லாம் இப்போ ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்களாம். சூத்த மகாபாகன்னு சவுனகாதி ரிஷிகள்லாம் கேக்குறாங்க. சூத்தன்னு 2 தடவை அவங்க சொல்றாங்க. சூத்த கோஸ்வாமினா அவருக்கு சொன்னா போதுமே, அது என்ன சூத்தன்னு 2 தடவை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் அந்த விளக்கத்தை கொடுக்குறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம். இப்போ சம்டைம்ஸ் சில நேரம் நமக்கே கூட நம்மளுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்வமா கேட்கும்போது, ஏ குமார் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஏன் நம்ம அந்த பேரை 2 தடவை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்ப நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை கேட்கறது இல்ல. அதனால இந்த இடத்துல சூத்தன்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சூத்த கோஸ்வாமிட்ட இருந்து கேட்கறதுக்கு. ஏன்னா சூத்த கோஸ்வாமிக்கு வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா தெரியும். அதுலயும் குறிப்பா புராணங்கள்ல இருந்து ரொம்பவும் அவரு தேர்ச்சி பெற்றவர் அவரு. அதனால அவங்ககிட்ட இருந்து ஆர்வமா கேக்குறாங்க. ரொம்ப ஒரு தகுதியுள்ள ஒரு நபர் நீங்க. உங்களால இது ரொம்ப இனிமையா இந்த பாகத்தை வந்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நீங்க சுகதேவ கோஸ்வாமிட்ட இருந்து அப்படியே நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த விஷயத்த அப்படியே நீங்க சொல்ல போறீங்க. அதனால நாங்க ரொம்ப ஆர்வமா கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க இந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பாகவதம் மேல ஒரு ஆர்வம் இல்லாத வரைக்கும் நமக்கு இந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு ருச்சி இருக்காது. எப்பவுமே நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தா தானே அதை கேட்க நமக்கு ருச்சி இருக்கும். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா, அதுல விருப்பமே இல்ல அப்படிங்கும்போது நமக்கு என்ன பெரிய அளவுக்கு அதுல இருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஆர்வத்தை வைத்துதான் அதுல ருச்சி கிடைக்கும்.
அதே போல நமக்கு பாகவதம் கேட்கிறோம் அப்படின்னா, அதுல நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லைன்னா கூட பாகவதம் படிக்க படிக்க ஆர்வம் வந்துடும். இப்ப எனக்கு பாகவதம் படிக்க எனக்கு ஆர்வம் இல்லையே அப்படின்னா, படிச்சுட்டே இருங்க ஆர்வம் வந்துடும். பாகவதம் எப்பவுமே ஒரு அருமையான ஒரு புத்தகம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நமக்கு நெறைய அனார்த்தங்கள் இருக்கிறனால நமக்கு வேணா ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கலாம். பாகவதம் படிக்கிறதுல ஒரு சுவை, ஒரு விருப்பம், அது வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆவல், அதெல்லாம் நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல ஒரு இல்லாம போகலாம். பட் பாகவதத்த தொடர்ந்து கேட்க கேட்க நமக்கு ஆர்வம் வந்துடும். ஏன்னா, அ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரு 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 உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப நாளா கிருஷ்ணர மறந்திருக்கோம். அதனால சம்டைம்ஸ் மறுபடியும் சொல்ல 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 நமக்கு வந்து கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வருவார். ஒரு கோமா பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அம் ரொம்ப நாள் அவருடைய சுயநலத்தெல்லாம் இழந்து தானே இருக்கார். அவர் அந்த சுயநலத்திற்கு வரணும் அப்டின்னா, ஒரு நோயிலிருந்து வெளிய வந்தா மட்டும் தான் அவர் சுயநலத்துக்கு வர முடியும். அப்படி இல்ல அப்டின்னா, அந்த சுயநலத்துல அவருக்கு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கும். சோ அதே போல தான் நம்ம வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு கோமா ஸ்டேஜ்ல கிருஷ்ணர மறந்திருக்கோம். பட் மறுபடியும் கிருஷ்ணர பத்தி கேட்க 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 நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் ஒரு டைம், ஓ! ஆமா. பாகவதம் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம அத தீவிரமா படிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல 2 விஷயம் பிரபுபாதர் சொல்றார். ஒண்ணு கேட்கிறவங்க ஆர்வமா இருக்கணும். அதே போல பேசுறவங்களும் நேர்மையானவங்களா இருக்கணும். அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகாரியா இருக்கணும். இப்ப இது ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்டயோ வந்துலாம் நம்ம பாகவதம் கேட்கக்கூடாது. பொதுவா புரொஃபஷனல் ரிசைட்டர்ஸ் அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல இருந்து பிரபுபாதர் சொல்றார். பாகவதத்த வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக பாகவத சப்தாஹா அப்படின்லாம் சில பேர் நடத்துவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகவத சப்தாஹா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாவே கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பாகவத சப்தாஹா அப்படிங்கிறது சாஸ்திரத்துல எங்கேயுமே அங்கீகரிக்கப்படவே இல்ல. பாகவதத்திலேயே கூட நம்ம முந்தைய ஸ்லோகங்கள்ல பார்த்தோமே, நித்யம் பாகவத சேவையா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷுன்னு தான் இருக்கு. நம்ம நித்தியமா பாகவதம் கேட்கணும்னு தான் இருக்கே தவிர, அது வந்து ஒரு 7 நாள்ல கேட்டு முடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்பவுமே கேட்கணும்னு சொல்லி தான் பாகவதத்துல இருக்கு. ஆனா சில பேரு புரொஃபஷனல் ரீடர்ஸ் தமிழ்ல என்னன்னு போட்டிருக்காங்க? 10வது காண்டத்துக்கு நேரில் நேரில் குதிப்பார்கள்ன்னு சொல்லி இருக்கே. புரொஃபஷனல் ரீடர்ஸ்ன்னு புரோபாதர் இங்க இந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கார். தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? ஏதாவது பக்தர் படிச்சீங்க இல்லையா? சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அஹ் எஸ். பிரபுபாதர் வாசிங்க. பாக பாக பாகவதத்தை திருத்தி கூறுகின்றனர். திருத்தி மேலும் அதை தங்களது வருவாய்க்கான தொழிலாக கொண்டவர்கள் துவக்கத்திலேயே பகவானுடைய லீலைகளின் மிக ரகசியமான பகுதியாகிய 10வது காண்டத்திற்கு சென்று அதை தப்பாக விளக்குகின்றனர். இவ்விரு பிரிவினரில் ஒருவரும் பாகவதத்தை கூறும் தகுதி படைத்தவர் அல்லர். எஸ். ஸ்ரீமத் பிரபுபாதர் ஒரு பாகவத் வார்த்தை இங்க சொல்றார். புரொஃபஷனல் ரீடர்ஸ் அதாவது தமிழ்ல இருந்து போலி வருவாய்க்கு நபர், ஆ யா வருவாய்க்காக சொல்லும் போலி நபர். எஸ். ஆ வருவாய்க்காக, வயிற்றுப் பொழப்புக்காக பாகவதத்தை பேசக்கூடிய நபர்கள் வந்து பிரபுபாதர் இங்க போலி நபர். கண்டிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வருவாய்க்காக பாகவதத்த படிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாருமே நேரடியா கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலைக்கு போயிடுவாங்க. கிருஷ்ணர் வந்து 10வது காண்டத்துல என்னென்ன லீலைகள்லாம் செய்றார். அப்படியே நேரா அதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ராசலீலை, ராச நடனத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. தத்துவ ரீதியா நம்ம வந்து முதல் காண்டத்துல இருந்து போகணும் அப்படிங்கிறது பார்க்கவே மாட்டாங்க. இப்ப பாருங்க நம்ம வந்து பாகவதத்துடைய முதல் காண்டத்தையே நம்ம வந்து பல மாசமா பார்த்துட்டு இருக்கோம். முதல் காண்டத்துல 1 அத்தியாயம் முடிச்சு, 2வது அத்தியாயம் முடிச்சு, இப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேகமா போகணுங்கிறனால நம்ம ஒரு அத்தியாயமா போறோம். அத்தியாயமா போனா கூட பல வருஷம் ஆகும். அதுதான் முக்கியம். ஆனா 7 நாள்ல நீங்க பாகவதம் பேசணும் அப்டின்னா எப்படி பேச முடியும்? இப்ப 7 நாள்ல அவங்க வந்து நேரடியா கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலைக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இந்த மாரி வருவாய்க்காக பேசக்கூடியவர்கள். 7 நாள் பாகவதம் பேசணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 25,000 50,000ன்னு சொல்லி அவங்க ஒரு பில்லு போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள்ட்ட இருந்து பாகவதம் கேட்டோம் அப்டின்னா, நமக்கு பாகவதத்து மேல ஒரு ஆர்வமே வராது. அப்போ பாகவதம் கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கணும். அதே போல பாகவதம் பேசுறவங்களும் நேர்மையானவர்களா இருக்கணும்.
போலியானவர்களா இருக்கக்கூடாது. போலியற்றவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து தான் பாகதத்த நம்ம வந்து கேட்கும்போது 2 பேருக்குமே பிரயோஜனம். பேசுறவங்களுக்கும் பிரயோஜனம், கேட்கிறவங்களுக்கும் பிரயோஜனம், அதுல பங்கேற்றவர்களுக்கும் பிரயோஜனம். பொதுவா இப்ப நம்ம வந்து கிளாஸ் நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம வந்து குறிப்பா ஏதாவது ஒரு நபர்ட்ட பேசுவோம். ஆனா அந்த ஒரு நபர் பக்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கும் அது பயனடையும். நம்ம நெறைய டைம் பார்ப்போம். நம்ம யார்கிட்டயாவது பாகதம் பேசிட்டு இருப்போம். ஆனா அது பக்கத்துல சுத்தி நெறைய பேர் அதையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கிறவங்களுக்கும் ஒரு பயன் வருது. சோ பாகதம் மூலமா யாரெல்லாம் சம்பந்தம் வர்றாங்களோ அவங்க எல்லா இதுக்குமே நல்லது நடக்குது. இப்ப இந்த அத்தியாயத்துல சௌனகாதி ரிஷி வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட சில கேள்விகள்லாம் கேட்கிறார். நீங்க இவ்ளோ அழகா பகவானுடைய அவதாரங்கள்லாம் சுருக்கமா சொன்னீங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா விளக்கமா சொல்லுங்க. நீங்க அப்படியே சுகதேவ கோஸ்வாமிட்ட இருந்து இப்ப கேட்டீங்க இல்லையா? அது முழுமையா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள அவர் சொல்றார். இந்த மாரி இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இருக்கே, ஏன் இந்த புத்தகத்த வந்து கிருஷ்ண துவைபாயன வியாசர் எழுதினார்? எங்கருந்து அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன் வேதவியாசர் வந்து பாகவதங்கிற புத்தகத்த எழுதணும்? அவர் ஏற்கனவே நெறைய புத்தகங்கள் குடுத்திருக்கார். அவர் விசேஷமா இருந்த அந்த ஸ்ருதி எல்லாம் எழுதி வைத்ததே ஒரு பெரிய விசேஷம் தான். வேதவியாசர் அப்படின்னா பகவானுடைய அவதாரம்னு பார்க்கிறோம். பகவான் வேதத்த தொகுக்கிறதுக்காகவே வேதவியாசரா வந்திருக்காருன்னு பார்க்கிறோம். ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன்னு சொல்லக்கூடிய எல்லா வேதமே ஸ்ருதியா தான் இருந்தது. புராணங்களும் ஸ்ருதியா தான் இருந்தது. எல்லாமே காது வழியா இருந்தத உட்கார்ந்து எழுதி வைத்தாரே இந்த வேதவியாசர். அப்படி ஏன் எழுதி வைத்தாரு? அப்படி எழுதி அப்படி எழுதி வைத்தாருன்னு அவங்க அத பத்தி கேட்கல. அவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரே. அப்படி வேதத்த எல்லாம் எழுதி வச்ச வேதவியாசருக்கு இந்த பாகவதத்த பேசணும்னு ஏன் ஒரு ஆர்வம் வந்துச்சு? அவருக்கு அந்த உந்துதல் சஞ்சோதிதஹா அந்த ஒரு உந்துதல் வந்து ஏன் வந்துச்சு? இந்த ஸ்ரீமத் பாகவதத்த தான் நான் பேசணுங்கிற அந்த உந்துதல் ஏன் வந்துச்சு? மத்த புத்தகத்தெல்லாம் இவர் தான் எழுதி வச்சுட்டாரு. மத்த புத்தகங்கள்லாம் நமக்கு பத்தாதா? அதுவே பெரிய அளவு கடல் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட, இதையும் குடுத்திருக்காரே. இத ஏன் அவர் குடுத்தாரு? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம். வேதவியாசர் நெறைய நமக்கு குடுத்திருக்கார். அதுல இந்த ஸ்ரீமத் பாகவத ஏன் அவர் குறிப்பா குடுத்திருக்கார்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்ப நம்ம இந்த குறிப்பா இந்த அத்தியாயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாகவதம் எந்த அளவுக்கு ஒரு உசத்தியான ஒரு புத்தகம்ங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 4வது அத்தியாயமா இருக்கட்டும், 5வது அத்தியாயமா இருக்கட்டும், இல்ல நம்ம இப்ப வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் பாருங்க அப்படின்னா, இதெல்லாம் பாகவதத்தோட மகிமையை குறிக்குது. அது என்ன பாகவத்துக்கு அப்படி ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம்? அது என்ன இதுக்கு ஒப்பீடு இல்லாத ஒரு புத்தகம்னு ஒண்ணு கிடையாதுன்னு வேற சொல்றோமே! அது என்ன ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி, பாகவதத்துடைய மகாத்மியங்கள் நம்ம வந்து இப்போ உள்ள அத்தியாயங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயமா இருக்கட்டும், அடுத்த அத்தியாயமா இருக்கட்டும், முழுக்க முழுக்க பாகவத்துடைய ஒரு புகழ் தான். இப்போ வேதவியாசர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத எழுதியிருக்கார். அத வந்து சுகதேவ கோசாமியான தன்னுடைய பையனுக்கு குடுத்தாரு அப்படின்னு சொல்லி போன அத்தியாயத்திலே சுகத கோசாமி சொல்லிட்டார். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் வேதவியாசர் இந்த புத்தகத்த எழுதினார்? எழுதினதுக்கு அப்புறம் அவரோட பையனுக்கு ஏன் இத சொன்னார்? நீங்க தான் ஒண்ணும் குடுக்க மாட்டேங்கிறீங்களா? அதான் ஒண்ணு செட் கொண்டு வந்தாரு. காலையில சாப்பிட முடியல. இந்த ஸ்ரீமத் பாகவதத்த தன்னுடைய பையனுக்கு ஏன் வேதவியாசர் குடுத்தார்? அவர் பையனும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சாதாரணமான ஒரு பையன் போல தெரிய மாட்டாரே! ஏதோ ஒரு அறியாமையில இருக்கிறது போல இருப்பாரே! அதையும் அவங்கலாம் கேட்கிறாங்க. இப்போ இந்த அத்தியாயத்துல சுகதேவ கோஸ்வாமி பத்தி ஒரு சின்ன தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. சுகதேவ கோஸ்வாமி எந்த அளவுக்கு ஒரு துறவுல இருந்தார் அப்படிங்கிறது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறக்கும்போதே துறவோட தானே பிறந்தாரு. அவருக்கு ஒண்ணும் பற்றுதலே கிடையாதே. இப்ப நமக்கெல்லாம் பாகவதம் படிச்சு கேட்டக்கப்புறம் தான் நமக்கு வந்து பகவான் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. துறவுலாம் வந்திருக்கு. வைராக்கியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாகவதம் படிக்க படிக்க நமக்கு வருது. ஆனா சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே துறவுல தானே இருந்தாரு. அவர் வந்து ஆத்மராமாவா தானே ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கிரந்தபி யுருக்ரமே பூர்வந்துகி அகைத்து கிம் பக்தின் இத்தம் பூத்தகுணோ ஹரிஹி. ஏற்கனவே அவர் ஒரு முக்தி பெற்ற ஒரு ஆத்மாவா தான் இருந்தார். அம்மாவுடைய வயித்துல இருந்து 16 வருஷம் இருந்தார். வெளியவே வரமாட்டேன். வெளிய வந்தா மாயா எனக்கு தாக்குதல் குடுக்கும். அதனால எனக்கு இந்த மாயாவே எனக்கு வேண்டாம். நான் வந்து அம்மா வயித்துக்குள்ளே இருந்துறேன். அது பரவாயில்லங்கிறார். பொதுவா அம்மா வயித்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாரும் அம்மா வயித்துக்குள்ளலாம் இருக்க முடியாது. ரொம்ப இருட்டா இருக்கும். அம்மாவுடைய அந்த உஷ்ணம் வந்து அந்த குடல் அந்த ஒரு குழந்தையுடைய உடலையும் அது வந்து தாக்கும். அதே போல அது நெறைய வகையில
ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு இடமும் கூட. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அம்மாவுடைய அ இப்போ அம்மாவுடைய ஒரு வயித்துல இருந்து அந்த குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கழிவுகள்லாம் இருக்கும். நெறைய ரத்த ஓட்டம்லாம் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு துர்நாற்றம் தான். நம்ம உடம்புல நம்ம நம்ம வந்து தினசரி குளிக்கிறோம். ஏன் அப்டின்னா, இந்த உடல் அந்த அளவுக்கு நாற்றம் குடுக்கக்கூடிய ஒரு உடல். நாற்றம் குடுக்கக்கூடிய ஒரு உடல வந்து அந்த நாற்றத்த எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம குளிக்கிறோம். ஏன்னா, இந்த உடல் வந்து கொஞ்சம் நீங்க குளிக்காம விட்டீங்க அப்டின்னா, உடலுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன சின்ன ஓட்ட மூலமா கொஞ்ச நேரத்துல வெளில வந்து நமக்கு துர்நாற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுருது. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயம் வெளியில கசிந்து வரும்போது வியர்வையாகவும், இல்ல ஒரு துர்நாற்றமா நம்ம வெளிய வரத பார்க்கிறோம். இப்ப அந்த உடலுக்கு உள்ளுக்குள்ள இருந்தோம்னா எந்த அளவு துர்நாற்றம் இருக்கும். பெரிய துர்நாற்றம் தான். அதனால தான் நம்ம வந்து கசாப்பு கடைக்கெல்லாம் போனோம் அப்டின்னா, ரொம்ப பெரிய ஒரு அந்த நாற்றத்த தாங்க முடியாது. ஒரு ஒரு மாமிச கடையெல்லாம் போனீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு துர்நாற்றம். ஏன்னா, அது வெறுமனே சடலம் தானே! செத்து போன ஒரு உடல் தானே! உடலுடைய அந்த அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆத்மா இருந்தா கூட அது எப்பவுமே ஒரு துர்நாற்றம் தான். ஆனா, இது ஆத்மா இருந்ததுன்னா கொஞ்சம் இயங்குறது போல இருக்கு. இயங்குது அவ்வளவுதான். இப்போ அந்த உடலுக்கு உள்ளுக்குள்ள அந்த குழந்தை இருக்குன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அந்த மோசமான சூழ்நிலையாவது நான் இருந்துடுறேன். என்ன மாயா இன்னும் பிடிக்காம தானே இருக்கும். ஆனா, அந்த வயித்த விட்டு வெளிய வந்துட்டேன்னா, மாயா என்ன பிடிச்சுரும். எனக்கு நெறைய ஈர்ப்புலாம் வந்துடுமே. அதனால எனக்கு மாயாவோட இந்த தாக்கம் எனக்கு வேணாம்னு சொல்லி அம்மாவோட வயித்துக்குள்ளேயே 16 வருஷம் இருந்தார் சுகதேவ கோஸ்வாமி. சரி அப்படி 16 வருஷம் வயித்துக்குள்ள இருந்தார். வெளிய வந்ததுக்கப்புறம் அவர மாயா புடிச்சிருச்சுன்னா அப்படி கிடையாதாம். அவர் அம்மாவோட வயித்துலருந்து வெளியில வர்றார். வெளியில வந்த உடனேயுமே அம்மா, அப்பா மேலலாம் பற்றே கிடையாது. நேரா அவர் பாட்டுல கிளம்பி போயிட்டார். அவர் நேரா கிளம்பி போறார். அவரு போற வழியிலலாம் அ யாரையும் பார்த்து அவரு கண்டுக்கிறதே கிடையாது. ஒருக்க என்ன ஆகுது அப்டின்னா, அந்த அந்த சரித்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. வேதவியாசர் இருந்து தன்னோட பையன் வந்து பற்றே இல்லாம வீட்ட விட்டு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லி, அ பையன கூப்பிடுறாரு. "எங்கப்பா என்ன போறன்னு?" ஆனா பையன் வந்து எந்த விதமான ஒரு டிரெஸ்ஸும் போடாம நிர்வாணமா போறார். 16 வயசு பையன் நிர்வாணமா போறான்னா எப்படி இருக்கும்? பொதுவா அந்த இளமையான காலத்துல எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு திருமேனி இருக்கும். அந்த இளமையான காலத்துல இருந்து மத்தவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு திருமேனியா தானே இருக்கும். யவ்வனம், கிஷோர பருவம். அதெல்லாம் கிஷோர பருவம். ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு டீனேஜ் பருவம். அந்த பருவத்துல ஒருத்தர் ஆடையே இல்லாம ஒரு பையன் போறான்னா, கண்டிப்பா ஒரு எதிர்ப்பால் உள்ளவங்களுக்கு ஒரு சஞ்சலனம் வரும், தொந்தரவு இருக்கும். அவங்க வந்து ஈர்க்கப்படுவாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து கங்கை நதி கரையோரமா போனா கூட, அங்க உள்ள பெண்கள் கங்கை நதி கரையோரமான்னு தெரியல. பட் அ அவர் நடந்து போறார். நடந்து போறப்போ, அது அருகாமையில பெண்கள்லாம் குளித்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி நிர்வாணமா போனா கூட அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லையாம். அதே இது வேதவியாசர் அது வழியா வரும்போது, அவங்க தன்னுடைய உடல் எல்லாம் மறைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்ன வேதவியாசர் வரும்போது அவங்க வந்து உடல மறைக்கணும். வேதவியாசர் வந்து ஏற்கனவே அப்பா ஸ்தானத்துல இருக்கார். சுகதேவ கோஸ்வாமி இளமையான இருக்கார். ஆனா இந்த பெண்களுக்கு சுகதேவ கோஸ்வாமி நிர்வாணமா போனப்போ எதுவுமே இல்லையாம். இப்போ அவங்க இந்த மாரி நீங்க ஏன் இந்த மாரியான ஒரு மாற்றத்துல நீங்க ஈடுபடுறீங்கன்னு கேட்டப்போ, அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, உங்க பையன் வந்து இது வழியா கடந்து போம்போது, அவர் வந்து வெறுமனே எங்கள ஒரு கல்லு போல தான் பார்க்கிறாரு. அதனால எங்களுக்கு ஒண்ணும் ஒரு பெரிய இது தெரியல. ஆனா நீங்க இது வழியா போகும்போது, எங்கள வந்து அந்த ஆண், பெண்கள் வேறுபாடு எங்களுக்கு தெரியுது. அவர் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஆண், பெண் வேறுபாடே அவர்ட்ட பார்க்க முடியல. ஆனா நீங்க வந்து எங்களுடைய குழந்தைகள்னு எங்கள பார்க்குறீங்க. நாங்க உங்களுடைய தாய், தந்தைன்னு பார்க்கிறோம். தந்தை முன்னாடி எங்களால இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய உடல மறைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொன்னாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு சுகதேவ கோஸ்வாமி வந்து எந்த வகையிலும் தொந்தரவு அடையாத ஒரு நபரா இருந்தார். அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி, அவர் ஏன் ம் பரீட்சித் மகாராஜ் கிட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்த பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏற்கனவே தொந்தரவு அடையாத அந்த சுகதேவ கோஸ்வாமி, ஏன் பாகவதத்த சுகதேவ கோஸ்வாமிகிட்ட வேதவியாசர் இருந்து சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சுகதேவ கோஸ்வாமி, ஏன் பரீட்சித் மகாராஜுக்கு இந்த பாகவதத்த பேசணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த இந்த அத்தியாயம் முழுக்க நாரதர் வந்து ஏன் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு காரணம். இப்ப நாரதர் வந்து இந்த அத்தியாயத்தோட கடைசியில தான் தோன்றப் போறார். ஆனா இந்த அத்தியாயம் முழுக்க ஒரு சீன் செட் ஆயிட்டு இருக்கு. எதனால நாரதர் வர்றாரு அப்படின்னு. இப்ப சௌனகாதி ரிஷிகள்ல இவங்க சௌனகர்லாம் கேட்கிறார். சுகதேவ கோஸ்வாமி
இந்த அளவு ஒரு நபர் இப்படிப்பட்ட நபர்கிட்ட பாகவதத்தை சொன்னார். அப்படிப்பட்ட நபர் ஏற்கனவே அவர் எதையுமே கண்டுக்கிடவே மாட்டாரு. ஒரு வாட்டுல காட் நிர்வாணமா இங்க அங்கன்னு திரிஞ்சிட்டு இருப்பார். அப்படி திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அது எப்படி திடீர்னு பரீட்சித் மகாராஜ் கிட்ட இந்த பாகவதத்தை பேசினார்னு சொல்றீங்க? நமக்கு புரிய மாட்டேங்குதே. சரி, அப்படியே பரீட்சித் மகாராஜ் கிட்ட பாகவதம் பேசினார்னா கூட, அப்படி பரீட்சித் மகாராஜுக்கு என்ன ஆச்சுன்னு அவர் பாகவதம் பேசினார்? சுகதேவ கோஸ்வாமி வந்து 7 நாள் பாகவதத்தை பேசினாருன்னு நீங்க சொல்றீங்க. 7 நாள் அவர் எப்படி பேசியிருக்க முடியும்? ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து துறவுல இருக்கிறனால, எப்பவுமே ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனார்னா கூட, ஒரு 5 நிமிஷம் தான் இருப்பாராம். அந்த பால் கறக்கிற நேரம் மட்டும் தான் அங்க இருப்பாராம். அந்த அளவுக்கு அந்த எந்த இடத்துலயும் பற்று கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துல அந்த வீட்ட விட்டு கிளம்பி வந்துருவாராம். அந்த 5 நிமிஷத்துல அந்த வீட்ட விட்டு கிளம்பி வந்துருவாருன்னா, அது கூட அவர் வந்து அவங்கட்ட வந்து பால் வாங்கணுங்கிறதுக்காக நிக்கலையாம். வாங்குற நேரத்துல அவங்கட்ட பாகவதத்தை பேசிருவாராம் அவரு. அந்த நேரம் மட்டும் தான் இருப்பாரு. அதே போல எந்த வகையிலும் பற்று இல்லாம இருப்பார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு 5 நிமிஷம் பால் கறக்கிற நேரம், இல்ல ஒரு ஒரு பால் கறக்கிற நேரம்னு 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது. ஒரு பால் கறக்கிற நேரம் தான் இருப்பாருன்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, அப்போ ஏன் 7 நாள் அவர் பேசினாரு? அவர் இவ்ளோ குறுகிய காலம் தானே ஒரு இடத்துல இருப்பாரு. எப்படி 7 நாள் பேசினாரு? அப்படி 7 நாள் தான் பேசினாரு அப்படின்னா, அப்படி பரீட்சித் மகாராஜுக்கு அப்படி என்ன 7 நாள்ல ஒரு மரணம்ன்னு ஒரு ஒரு சூழ்நிலை வரணும்? அவர் ரொம்ப பெரிய ஒரு நபராச்சே. பரீட்சித் மகாராஜ் ஒண்ணும் ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவர் பேரரசர். அவர் பாண்டுவோடைய பரம்பரையில வராரு. பாண்டவர்கள் பரம்பரை உயர்ந்த பரம்பரை. கிருஷ்ணரே அந்த பரம்பரைய வந்து அந்த அளவுக்கு பாதுகாத்தார், ரட்சித்தார்ன்னு சொல்லி இருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணரே பரீட்சித் மகாராஜ் அவங்களுடைய அம்மாவோட வயித்துல இருந்தப்போ அவர பாதுகாத்தார்ன்னு சொல்லியும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாச்சே. இதெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஏன் கங்கை நதிக்கரையோரமா உடலை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் விரதத்துல ஈடுபட்டார் அந்த பரீட்சித் மகாராஜ் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. பரீட்சித் மகாராஜ் எந்த அளவுக்கு ஒரு பக்தர் அப்படின்னா, எந்த விதமான ஒரு எதிரிகளும் அவர் முன்னாடி நிக்க முடியாதாம். எல்லா விதமானவர்களுமே பரீட்சித் மகாராஜ் முன்னாடி வந்து மண்டியிட்டு அவங்களுடைய வரி செலுத்திட்டு போவாங்களாம் எல்லா ராஜாக்களும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராஜாவாச்சே. அவரை யாராவது இப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியுமா? அவருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு? 7 நாள்ல இந்த மாரி மரணம் வரும் அப்படின்னு. அவர் பகவானோட பாதுகாப்புல தானே அவர் இருக்கார். இந்த ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதுவும் இல்லாம எப்பவுமே அவர் மத்தவங்க நலனுக்காக தானே இருப்பார். கிருஷ்ணனுடைய பக்தரா இருக்கிறனால, பரீட்சித் மகாராஜ் எப்பவுமே மத்தவங்க நலனுக்காக தான் வேலை செய்ய போறார். மத்தவங்க நலனுக்காகவே இருக்கக்கூடிய அந்த பரீட்சித் மகாராஜ், அவருக்கு எப்படி இந்த மாரி இந்த உடல அ இந்த ஒரு இந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு. குறிப்பா ஒரு ராஜாவா இருக்கார். மத்த ஜீவராசிகளுக்கு காருண்யமா இருக்காருன்னா, அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு ராஜாவுடைய ஒரு உடல் ரொம்ப முக்கியம்ங்கிறார். ராஜாவுடைய உடல் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம சம்டைம்ஸ் பார்க்கிறோம். ஒரு பிரதம மந்திரி வர்றார். இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னா, அவருடைய வண்டி முன்ன போவும். அதுக்கு முன்ன பின்னலாம் பார்த்தீங்கன்னா, பல வண்டி இருக்கும். எஸ்பெஷலி ஒரு சீஃப் மினிஸ்டர் போறாருன்னா, ஒரு 10 வண்டி முன்ன, 10 வண்டி பின்னன்னு இருக்கும். அவங்க வந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே டிராஃபிக்லாம் நிப்பாட்டிருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பாதுகாப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் போறாருங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நபருடைய உடல் ரொம்ப முக்கியம். ஒரு பாதுகாப்பு முக்கியம். அது சாஸ்திரத்திலே உண்டு. இப்ப பரீட்சித் மகாராஜ் இவ்ளோ பெரிய ராஜா. அவருடைய ஒரு சிறந்த ஒரு ஆட்சியின் காரணமா தான் கலியே உள்ள நுழையாம இருக்கு. அப்படி கலியுடைய அ உ நுழைதல நிப்பாட்டக்கூடிய ஒரு திறமை உள்ள அந்த ராஜா, எல்லாருக்கும் தஞ்சம் குடுக்குறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த ராஜாவோட உடல் முக்கியமாச்சே. ஆனா அந்த ராஜா ஏன் அந்த உடல விடணும் இப்போ? 7 நாள்ல உடல விட்டுருவாருன்னு சொல்லியிருக்கே. அவரோட உடல விட்டுட்டாரு அப்படின்னா, அப்ப நமக்கு எங்க தஞ்சம் இருக்கு? ஏன் அந்த ராஜா அந்த உடல விடணும்? அந்த உடல் ரொம்ப முக்கியமாச்சே. அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க. சூத கோசாமிட்ட, "நீ எல்லா விதமான வேதத்துக்கும் ரொம்பயும் ஒரு சிறந்த ஒரு நபராச்சு. அ நாங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் தயவு செய்து ஒரு பதில கூறுங்க." அப்படின்னு சொல்லி சுத்த கோசாமிட்ட இவ்ளோ கேள்விகளும் கேட்கறாங்க.
இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாகவதத்துடைய முழு விளக்கங்கள் எதனால பாகவதம் பேச வந்தது, எதனால பாகம் தோன்றுச்சுங்கிற காரணங்கள் எல்லாம் இப்ப வெளியில வரப்போகுது. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு சுத்த கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதவியாசர் எப்படி பிறந்தார், யாருக்கு பிறந்தாருங்கிறதெல்லாம் சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. வேதவியாசர் வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒ ஒரு பெண்ணுக்கு பராசர் மூலமா பிறந்தாருன்னு சொல்லி வருது. பாராசர பராசரர்னா பராசர முனின்னு சொல்லுவாங்க. பாராசரனா பராசர முனியோட பையன். வியாசதேவர் வந்து பாராசரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பராசருடைய பையனா இருக்கிறனால. சோ இந்த பராசர முனிக்கு வந்து சத்தியவதி மூலமா பிறந்தவர் தான் பகவானுடைய அவதாரமான இந்த வேதவியாசர் அப்படிங்கிறது சொல்றார். வேதவியாசர் வந்து சரஸ்வதி நதிக்கரையோரமா அவருடைய ஆஹ் காலைக்கடமைகளை செய்து கொண்டிட்டு இருந்தார். அப்போ வந்து கலியுகத்தின் தாக்கத்தை எல்லாம் பாக்குறார். மந்த சுமந்த மதையோ மந்தபாகி உபாதிர்த்தகன்னு பார்த்தது போல இந்த கலியுகம் ரொம்ப மோசமா இருக்கே. இந்த கலியுக மக்கள்லாம் ரொம்ப மந்த புத்தியோட இருக்காங்களே. இந்த கலியுக மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்காங்க. மிகப்பெரிய பாவிகள் செய்யக்கூடிய ஒரு மக்களா இருக்காங்களே. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இப்படி நல்லது செய்யணும்னு நினைச்சதுனாலதான் வேதத்தை எழுத ஆரம்பிக்கிறாராம். பராசர் வேதவியாசர் பிறந்துட்டார். பிறந்தக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிந்தனை வருது. ஓ, கலியுகம் வந்துருச்சு. கலியுகத்துல மக்கள்லாம் இப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்நிலை, ஒரு வாழ்வியல் வரப்போகுது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது ஒரு நலன் செய்யணுமேன்னு ஒரு சிந்தனை செய்யும் போதுதான், ஓ, வேதம் தான் மக்களுக்கு ரட்சணை கொடுக்க போகுது. வேதத்தை வைத்தது மட்டும்தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த கலியுக மக்களுக்கு பாதுகாப்பு வேதம். எல்லா காலத்திலயும் வேதம் தான் பாதுகாப்பு. பட் இருந்தாலும் கலியுக மக்களுக்கான பாதுகாப்பான வேதம். இதெல்லாம் எழுதி வைக்காத பட்சத்துல இந்த மக்களுக்கு இந்த வேத ஞானம் கிடைக்காம போயிடும். அதனால வேதத்தை எழுதி வைப்போம்னு சொல்லி வேதவியாசர் எழுதுறார். அப்ப எல்லா ரிக்கு எதிரு சாம அதர்வ எல்லா வேதத்தையும் எழுதுறார். என்னென்ன வேதத்துல என்னென்ன எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ரொம்ப தெளிவா எழுதி வைக்கிறார். எதெல்லாம் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்தந்த வேதத்தை வந்து ஒரே வேதத்தை வந்து 4ஆ பிரிச்சு அந்தந்த வேதத்தை அவருடைய சீடர்களுக்கு கொடுக்குறார். நீங்க இந்த அத்தியாயம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வேதங்கள்லாம் பிரிஞ்சு இருக்கு, புராணங்கள்லாம் எப்படி இருக்கு. புராணங்கள்ங்கிறது பஞ்சம வேதம். இதிகாச புராணம் பஞ்சம வேத உச்சதே. பொதுவா நம்ம எல்லாம் ரிக்கு எதிர் சாமாத்திரன்னு சொல்லி வேதத்தை 4ன்னு சொல்லுவோம். வேதத்தை நம்ம வந்து 1ன்னு சொல்லலாம். இல்ல நம்ம வந்து வேதத்தை 3ன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம். வேதத்தை வந்து ஸ்ருதினா வேதம் ஒண்ணுதான். அதுல சந்தேகமே கிடையாது. வேதம்னாலே ஒண்ணுதான். அது சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம வேதத்தை வந்து 3, 4ன்னு கூட சொல்லுவோம் சில நேரம். இப்ப வேதத்ரீ அப்படின்னு வேதத்தை சொல்லுவாங்க. வேதம் 3 வேதம் அப்படின்னு. 3 வேதம்னா ரிக்கு எஜுரு சாமன்னு சொல்லுவாங்க. அத்தர்வ வேதம் வந்து அது ரொம்ப அளவு கிடையாது. இதுல இருந்து இந்த ரிக்கு எதிர் சாமல் எல்லாம் இருந்து சில விஷயங்களை எடுத்து எடுத்து கொஞ்சம் அதர்வாவில சேர்த்திருப்பாங்க. அதனால அதர்வ இல்லாம 3 வேதம்னு சொல்லி வேதத்ரயின்னு நம்ம வேதத்தை சொல்லுவோம். வேதத்ரயின்னு சொல்லுவாங்க. சத்துரு வேதம்னு நம்ம சொல்லுவோம். ரிக்கு எதிர் சாம அத்தர்வன்னு சொல்லி 4 வேதமும் நம்ம வேதத்தை சொல்லலாம். வேதத்ரயின்னு 3 தான் வேதம்னு சொல்லலாம். பஞ்சம வேதம்னு சொல்லும் போது அப்ப வேதம் 5ன்னு சொல்லலாம். ஏன்னா புராணங்கள் இத்தியாசங்களும் வேதம் தானே. அப்ப வேதங்கள் 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி எல்லா வேதத்தையும் எழுதி வச்சுட்டார். அவங்களுக்கு அதை கொடுத்துட்டார். ரிக் வேதத்தை யாருக்கு கொடுத்தார்? பைல ரிஷி கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. ஜெய்மினிக்கு சாம வேதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. யஜுர் வேதத்தை வைஷம்பாயனர் கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. அங்கிர ரிஷிக்கு அதர்வ வேதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. சுத்த கோஸ்வாமியுடைய தந்தையான ரோமஹர்ஷனருக்கு புராணங்களையும் இத்தியாசங்களையும் கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. இப்போ புராணங்கள் இத்தியாசங்கள் இதெல்லாம் ரோமஹர்ஷன சுத்தானா அவருடைய அப்பா, சுத்த கோஸ்வாமியோட அப்பா, அவருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி இருக்கு. இப்படி எல்லாருக்கும் இந்த வேதத்தை வந்து அவரு பிரிச்சு 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 கொடுத்துட்டார். அந்த வேதத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அந்தந்த வம்சத்துல வந்த ரிஷியோடைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்தந்த அங்கத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ வைஷம்பாயன ரிஷினா எதிர்வேதத்தை எடுத்துக்கிறார். அவருடைய சீடர்களுக்கு அதை கத்துக் கொடுக்குறார். பொதுவா ஒரு ரிஷியோடைய குழந்தைகளுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அவங்கவுங்க பையனுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுக்கக்கூடாது. அவங்கவுங்க பையனுக்கும் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வகையில இன்னும் ஒரு சரிதான். ஏன்னா அப்பா பிராமணர் இருக்காருன்னா பையனும் பிராமணர் தான் இருக்க போறார். இப்போ அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த வேதம் பையனுக்கும் தெரிஞ்சிடும்.
அது பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு கிடையாது. சீடர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ சீடர்கள் தான் உண்மையிலே பசங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு குரு இருக்காரு அப்படின்னா, குருவுடைய குழந்தைகள் அப்படின்னா, அந்த குருவுடைய சுக்கிர குழந்தைகளா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சுக்கிர அப்படின்னா அ ஆண் விந்துன்னு சொல்லுவாங்க. ஆண் விந்து மூலமா பிறக்கக்கூடிய அந்த உடல் என்னுடைய விந்துலருந்து பிறந்த அந்த குழந்தை, அதுவும் குழந்தை தான். ஆனா, ஆன்மீக தீட்சை மூலமா, உபதேசங்கள் மூலமா, சிக்ஷ மூலமா வழிநடத்தக்கூடிய சீடர்களும் குழந்தைகள் தான். அதுல இருந்து எஸ்பெஷலி நம்ம முக்கியத்துவம் வந்து உடல் ரீதியா அந்த குழந்தை குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உடல் வழியா வந்திருந்தா கூட, ஒரு குருன்னு சொல்லும்போது, ஆன்மீக உபதேசங்கள் இல்லாத பட்சத்துல உண்மையிலேயே குழந்தைகளா இருக்க முடியாது. ஒரு குருக்கோ, இல்ல ஒரு தாய் ஒரு தந்தைக்கோ, இல்ல ஒரு குழந்தைக்கோ. இப்போ அ இங்க நம்ம பார்க்கக்கூடிய வைஷம்பியாயன ரிஷியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்தந்த அவங்கவங்க சீடர்களுக்கு அந்தந்த வேதத்த சொல்லிக் குடுக்குறாங்க. சாம வேதத்த வந்து அ ஜெய்மினி வாங்குறாரு அப்படின்னா, அவர் அவருடைய வம்சத்துல வரக்கூடிய அவருடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்குறார். அவங்க சீடர்கள் சாமவேதமே ரொம்ப பெருசா இருக்கும். யஜுர்வேதமும் ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாராலயும் ஒரு முழு வேதத்த படிக்க முடியாது. அந்தந்த ஷாக்கான்னா கிளை. சரி யஜுர்வேதத்துல இந்த கிளைய வந்து இவங்களுக்கு குடுப்போம்னு சொல்லி அந்த சீடர் குடுத்துருவாங்க. இந்த கிளைய இன்னொருத்தவங்க சீடர் குடுத்துருவாங்க. அப்ப அந்தந்த பிராமணர்கள் அந்தந்த கிளையில உள்ள வேதத்த நல்லா படிச்சு தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் 4 வேதமும் தெரியணும்னா ரொம்ப கஷ்டம். சதுர்வேதிய பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். திரிவேதிய பார்க்கிறதும் கஷ்டம் தான். ஏகவேதியே ரொம்ப பெருசு. ஏகவேதினா ஒரு வேதத்த தெரிஞ்சவர். திவிவேதினா 2 வேதத்த தெரிஞ்சவர். திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னா 3 வேதம், 4 வேதம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிலாம் இருக்கு. நமக்கு வந்து எல்லா வேதம் தெரியும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அதுலயும் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கத்தான் செய்வாங்க. பட் பொதுவா அவங்கவங்களுக்கு அந்த நீங்க சில பிராமணர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கோத்திரத்துல வரீங்க அப்படின்னா, நாங்க வந்து வைஷம்பியாயன கோத்திரத்துல இந்த அ சுக்ல யஜுர்வேத பரம்பரையில வரக்கூடிய இந்த கிளையில வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அ யஜுர்வேதத்த வந்து பயிலக்கூடிய வைஷம்பியாயன ரிஷி, அவருடைய கிளையில சுக்ல ஏன்னா எப்பவுமே வேதம் வந்து சுக்ல, யஜுர்ன்னு சொல்லி 2ஆ இருக்கும். அது வந்து இப்போ யஜுர்வேதமே பாத்தீங்கன்னா, சுக்ல யஜுர்வேதம், இல்ல கிருஷ்ண யஜுர்வேதம்னு சொல்லி இருக்கு. இப்ப சுக்ல யஜுர்வேதத்துல வரக்கூடிய இந்த கிளையில உள்ளத நாங்க படித்த குடும்பத்துல நாங்க வர்றோம்னு சொல்லி அவங்களுடைய அடையாளத்த சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாரி ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப இந்த ரிஷிகள்லாம் இவ்ளோ விஷயங்களையும் இந்த மாரி கேட்டு, 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 கேட்டு இப்படியே பரம்பரையிலிருந்து இந்த விஷயங்கள்லாம் அப்படியே குடுத்துட்டார் வேதவியாசர். இப்ப இவ்ளோ விஷயங்களையும் குடுத்துட்டார். அது அந்தந்த ரிஷிகளுக்கும் குடுத்து ஒப்படைச்சுட்டார். சரி இதெல்லாம் நீங்க நல்லா பரப்பிருங்க. பரப்பி மக்கள் மத்தியில இந்த வேதத்தெல்லாம் போய் செலுத்துருங்க. மக்களுக்கு இந்த வேதத்த கத்துக் குடுங்க. அதன் மூலமா அவங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுப்பாங்கன்னு நெனச்சு தான் இது எல்லாத்தையும் செஞ்சார். ஆனா இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு திருப்தி இல்ல. அவருக்கு திருப்தி இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்ளோ வேதத்தையும் வந்து இந்த அறியாமையில் உள்ள மக்களுக்காகத்தான், புத்தி குறைவற்ற மக்களுக்காக தான் குடுத்தார்ன்னு சொல்லியிருக்கு. ஸ்திரீ சூத்ர திஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா கர்ம ஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிக இதி பாரதமாக்கியானாம் கிருபயா முனினா கிருதம். அவரோட கருணையின் காரணமா இந்த மக்களுக்கு வந்து எப்படியாவது இறுதி நன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களையும் செஞ்சார். அதனால தான் மகாபாரதம் இந்த மாதிரியான புத்தகத்தை இதி பாரதம் ஆக்கியானம்னா பாரதம்ங்கிற இந்த புத்தகம் அதாவது மகாபாரதத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதங்கிற புத்தியத்தை ஸ்ரீ சூத்ர திஜபந்துனா ஏன்னா பெண்கள்லாம் இருக்கிறவங்க இல்ல சூத்ரர்களா இருக்கிறவங்க இல்ல அஹ் இரண்டாம் பிறப்பு கொண்ட பிராமணர்கள் ஆனா அந்த அளவு புத்தி இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் இந்த மகாபாரதங்கிற புத்தகத்தை எழுதினாராம். ஏன்னா பொதுவா உபநிஷதா இருக்கட்டும் இல்ல ரிக்கு எதிரு சாம இந்த மாதிரியான ஸ்ருதி வேதமா இருக்கட்டும் இதெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு சிரமம். இது வந்து அவ்வளவு ஈஸியில கிரகிக்க முடியாது. நமக்கு அதுக்கான ஒரு சத்து குணத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். பொதுவா பெண்களா இருக்கட்டும் இல்ல சூத்திரர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த உயர் குணத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய உடல் அமைப்பின் காரணமா அவங்களுடைய செயல்களின் காரணமா இந்த இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கிரகிக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணுமேங்கிறதுக்காகத்தான் இந்த மகாபாரதங்கிற புத்தகத்தையும் அவர் கொடுத்தார். இவ்வளோ விஷயங்களும் எல்லாரும் கொடுத்துட்டார்.
எல்லா மக்களுக்கும் எப்படி நல்லது செய்யலாம்னு நினைச்சு எல்லாத்தையும் கொடுத்த அந்த வேதவியாசர் இன்னும் அவருக்கு திருப்தி வரவே இல்லை. நான் இப்படி எல்லாருடைய நன்மைக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்படி ஹிருதயம் முழுக்க அவருக்கு வேதனை இருக்கு. அப்புறம் தான் அவர் யோசிக்கிறார், எதனால இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு. நான் அதாவது வேதவியாசர் அவர் யோசிக்கிறார். நான் ரொம்ப நல்லாதான் ஒரு 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 விரதங்கள்லாம் கடைபிடித்து, வேதத்தை நல்லா படித்து, ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு, யஞங்கள்லாம் செய்யத்தான் செஞ்சேன். அதே போல வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ, அதையும் கடைபிடித்தேன். அந்த வேதத்துல சொன்னது வந்து, அந்த குரு சிடை பரம்பரை மூலமா எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். அந்த எல்லா வேதத்தையும் மக்களுக்கு போய் செலுத்தக்கூடிய அந்த மகாபாரதங்கிற அந்த புத்தகமாகவும் நான் வெளியே நல்லா குடுத்துட்டேன் நானு. அது வந்து ஒரு சாதாரண நபரா இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், சூத்திரர்களா இருக்கட்டும், ரிஜபந்துக்களா இருக்கட்டும், அவங்க கூட தர்ம பாதைக்கு வந்துட முடியுமே! அப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லையே! எதனால எனக்கு அந்த திருப்தி இல்ல? இவ்ளோ வேதத்தையும் நான் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த அதிருப்தி தானே இருக்கு. குறிப்பா ஏதோ ஒண்ண நான் வந்து குடுக்க தவறிவிட்டேன். அப்படிங்கிறது வந்து வேதவியாசர் புரியிறார். அப்படின்னு நெனச்சுக்கிறார். அப்படி நெனைக்கிற டைம்ல தான் நாரத முனி அங்க தோன்றார். இப்படி அவர் வந்து சரஸ்வதி நதி கரையோரமா இந்த மாரி மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சக்கப்புறம், இன்னும் அதிருப்தியில இருக்கார். அந்த அதிருப்தியின் காரணமா அவர் அந்த சிந்தனையில இருந்தப்போ, நாரத முனி அந்த இடத்துல தோன்றார். நாரத முனி தோன்றுகிறார் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தோட தலைப்பு வந்து வரக்கூடிய அந்த கடைசி ஸ்லோகத்துல வருது. இதற்காக தான் நாரத முனி தோன்றுகிறார் அப்படின்னு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் நாரத முனி ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி வேதவியாசர் கிட்ட கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் அப்படின்னு. அது நம்ம வரக்கூடிய அத்தியாயத்துல பார்க்கலாம். இப்ப எல்லா சீனும் செட் ஆயிட்டு இருக்கு. எதனால இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டது? காரணம் என்ன? இந்த இதை ஏன் ஏன் இந்த இடத்துல அப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து ஏன் பேசினாரு? அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஏன் வேதவியாசருக்கு ஒரு உந்துதல் ஏன் வந்துச்சு? பாகவதத்தை எழுதணுங்கிற உந்துதல் எங்க இருந்து வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? சுத்த கோஸ்வாமிகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அற்புதமான இந்த பாகவத புராணம், இதை எழுதணுங்கிற உந்துதல் வேதவியாசருக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏற்கனவே வேதத்தை நல்லா தானே எழுதி வச்சிருக்கார். அந்த வேதத்தை எழுதினாலே அவருக்கு போதாதா? பாகவதங்கிறது ஒண்ணு எழுதணுமா? ஆனா பாகவதங்கிற ஒண்ணு அற்புதமான ஒரு விஷயம் தான். ஆனா எப்படி அவருக்கு அந்த உந்துதல் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா? சோ அதற்கான விளக்கமா தான் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய அத்தியாயங்கள்ல அவங்க கேட்ட பல கேள்விகளுக்கு ஒவ்வொரு அத்தியாயமா பதில் வந்துட்டே இருக்கும். இப்ப எந்த உந்துதலின் காரணமா இந்த ஸ்ரீமத் பாகவத வேதவியாசர் எழுதினார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இப்ப நாரத முனி தோன்றி எதற்காக எழுத சொல்றார் அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய அத்தியாயத்துல நம்ம வந்து பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. இதோட நான் வகுப்பு முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தது, கருத்துக்கள் இருக்குன்னா நம்ம கேட்கலாம். ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா பக்தர்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. सदा கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுஜி. எஸ் மாதாஜி. பிரபுஜி, இப்போ அவர் வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்ட்டு தான் இதை எழுதினாருன்னு சொன்னீங்க. ஸோ இந்த வேதாந்த சூத்திரத்தையே வந்து வியாசர் ஆல்ரெடி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வேதம் 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர் வேணா 18 புராணம். இதுல வந்துட்டு பகவானுடைய நாமம், புகழ், குணம், லீலை இது 4மே சொல்லாம எதுலயுமே இருந்திருக்காதுங்க. இல்ல பக்தியை பத்தி சொல்லாம இருந்திருக்குங்களா? இல்லாம இருந்திருக்குமா? அதனால சாட்டிஸ்பாக்சன் இல்லையா? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. இப்ப அத்தோ பிரம்ம ஜிக்னாசனா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால அது வேணா ஒத்துக்கலாமே தவிர, பட் அவர் அந்த கண்டென்ட் எந்த இடத்துலயுமே சொல்லாம இருந்திருக்கிறாரா பக்தியை பத்தி? அதுதான் ப்ராப்ளம். அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கண்டென்ட்டே இல்லைன்னு கிடையாது. பட் அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான விளக்கங்கள் அடுத்த அத்தியாயத்துல வருது. அந்த அத்தியாயங்கள் அடுத்த அத்தியாயம் வந்து இத பத்தி தான் விளக்கமா பேச போகுது. எப்படி வேதவியாசர் வேதத்தை கொடுத்திருக்கார். அவர் ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வ இது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதை எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாரத முனி கண்டிக்க போறார். நாரத முனி வந்து வேதவியாசர் கண்டிக்க போறார். நமக்கு பாகவதம் கொடுத்த இந்த வேதவியாசர் அவர் வந்து நாரத முனி கண்டிக்கிறார். நான் வேதவியாசர் கண்டிக்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஆனா வேதவியாசர் நாரத முனியோட சீடர் தானே. நாரத முனிக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு வேதவியாசர் கண்டிக்கிறதுல.
அப்போ நீ என்ன மாதிரியான வேதத்தை பிரசன்ட் பண்ணிருக்க, அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே அடுத்த அத்தியாயத்துல நமக்கு இதுக்கான உங்களுக்கு கேள்விக்கான பதில் எல்லாமே அடுத்த அத்தியாயத்துல வரும். வேதவியாசர் பக்தியும் கொடுத்திருக்காரு. இப்ப மகாபாரதத்துல தானே பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதை முழுக்க முழுக்க பக்தி சார்ந்த புத்தகம் தானே. மகாபாரதத்துல பக்தி இல்லையா என்ன? மகாபாரதம் முழுக்க பாண்டவர்கள் தானே. அதுல இருந்து பகவத்கீதை தானே ரொம்ப முக்கியமான புத்தகமா பாக்குறோம். இன்ஃபேக்ட் மகாபாரதங்கிற இந்த கடல்ல 2 முத்துக்கள் போல இருக்கக்கூடியது இந்த பகவத்கீதை மற்றும் விஷ்ணு சகர்ஷநாமம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த மகாபாரதத்துல இருந்து பகவத்கீதை இருக்குன்னா அதை விட ரொம்ப முக்கியம் என்ன? நமக்கு தெரியுமே பகவத்கீதை சாக்ஷாத் பகவானே பேசின உபதேசம். உபனிஷத்து அப்படின்னா அது வேதத்துல இருந்து வருது, பகவான்கிட்ட இருந்து வருது அப்படின்னு. ஆனா பகவத்கீதை நேரடியாவே பகவான் தானே பேசியிருக்காரு. உபனிஷத்துகளும் பகவானோட வாக்கியம் தான். ஆனா அது ஒரு ரிஷிகள் பேசினதுன்னு நம்ம இப்ப சொல்றோம். ரிஷிகள், முனிவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுதான் நம்ம அந்த உபனிஷத்துன்னு சொல்றோம். இப்ப ஜபல உபனிஷத்னா ஜபல ரிஷி பேசினார் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா கீதோபனிஷத் அது நேரடியா பகவானே கொடுத்தது தானே. அப்போ கிருஷ்ணரே நேர பேசின உபனிஷத் பகவத்கீதை. அந்த பகவத்கீதை இருக்கிறது மகாபாரதம் தானே. பக்தி இல்லைன்னு கிடையாது. பக்தி எல்லாம் அதுலயும் இருக்கு. எல்லா வேதத்திலயும் பக்தி இருக்கத்தான் செய்யுது. இது மத்வாச்சாரியர் சொல்றார். வேதேச்ச ராமாயணே சைவ பாரதே ததா ஆதி அந்தவந்த மத்தியச்ச ஹரி சர்வத்திர கீயதே. மத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வேதம் 4 எடுத்தாலுமே சரி, இல்ல ராமாயணம் எடுத்தாலும் சரி, பாரதம்னா மகாபாரதம் எடுத்தாலும் சரி, நீங்க ஆதி அந்தவந்த மத்தியச்ச ஆதியில நீங்க அதாவது ஒரு புத்தகத்துடைய ஆரம்பத்தை எடுத்தாலும் சரி, அந்திய கடைசி எடுத்தாலும் சரி, மத்திய நடுவை எடுத்தாலுமே சரி, எல்லா இடத்துலயும் ஹரி சர்வத்திர கீயதே. கீயதேனா புகழ். ஹரியுடைய புகழ் தான் வேதம் முழுக்க இருக்கு. அது நீங்க எந்த வேதத்தை எடுத்தாலும் சரி, ராமாயணம் எடுத்தாலும் சரி, புராணங்கள் எடுத்தாலுமே சரி, இதிகாசங்கள் எடுத்தாலுமே சரி, 4 வேதமான ஸ்ருதி, ரிக் எதிர் சாமத்தை எடுத்தாலுமே சரி, வேதாங்கம் எடுத்தாலும் சரி, தர்மசாஸ்திரம் எடுத்தாலும் சரி, இது எதை எடுத்தாலுமே சரி, ஆதிலையும் சரி, மத்தியிலையும் சரி, இறுதிலையும் சரி, வேதத்துல வெறுமனே ஹரியுடைய புகழ் தான் இருக்குன்னு சொல்லி மத்வாச்சாரியர் சொல்றார். ஆனா கண்களுக்கு அப்படி தெரியுதா அப்படின்னா அதுதானே கஷ்டம். எல்லா கிருஷ்ணர் கீதையில சொல்றது போலதான், வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேதியோ வேதாந்த கிருத் வேதவேத்தியவச்சாகும். கிருஷ்ணர் சொல்றார் எல்லா வேதங்கள்லயும் என்னதான் புரிந்து கொள்ளும் சொல்லி சொல்றார். எல்லா வேதமும் என்னதான் காட்டுது அப்படிங்கிறார். பட் நமக்கு வேதத்தை பார்க்கும்போது கிருஷ்ணர் தெரியறது கிடையாதே. பூர்வ ஆச்சாரியர்கள், உயர்ந்த ஆச்சாரியர்கள் எதை எடுத்தாலும் அதுல கிருஷ்ணரை பாத்துருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு கோவிலுக்கு போனாதான் கிருஷ்ணர் வழிபாடு செய்ய முடியுது. ஆனா கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் தான் வழிபாடு செய்யணும் அவசியம் இருக்கா என்ன? ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்தை பிருந்தாவனம் ஆக்கிடுவாங்க. நமக்கு பிருந்தாவனம் போனாதானே பிருந்தாவனமா இருக்கு. நமக்கு பிருந்தாவனமே போனா கூட நம்ம உணர்வு பௌதிகமா இருக்கும்போது இப்ப பிருந்தாவனத்தை கூட நம்ம போக முடியாது. பிருந்தாவனத்திலே தான் இருக்கும். ஆனா நம்ம உணர்வு புலனின்பத்துல இருக்கிறனால பிருந்தாவனத்துக்கே போனா கூட நமக்கு பிரயோஜனம் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுடைய உடல் தான் அங்க இருக்கே தவிர நம்ம இன்னும் பிருந்தாவனத்துக்கு நுழையல. ஆனா தூய பக்தர்கள் அவங்க நரகலோகத்திலே இருந்தா கூட ஒரு ரொம்ப ஹாட் சிட்டியான ஒரு பெங்களூர் இல்ல ஒரு சென்னை அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா கூட அவங்க கிருஷ்ண உணர்வுலே இருந்தாங்கன்னா அந்த இடத்த பிருந்தாவனமா மாத்திடுவாங்க. அதே போலதான் உயர்ந்த பக்தர்கள் எல்லா வேதத்திலையும் கிருஷ்ணரை பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிறனால நமக்கு எஸ்பெஷலி இப்போ என்னதான் சென்னையா இருந்தா கூட பிருந்தாவனம் தான். நம்மளால சென்னையில பிருந்தாவனத்தை பார்க்க முடியாது. ஆனா பிருந்தாவனம் தான். அதே போல பாகவதம் தான். ஆனாலுமே கூட மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியுமா? இப்ப நம்மளால சென்னையில இருந்து கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ஆனா பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியுது. அதே போல பாகவதத்துல ரொம்ப தெளிவா கிருஷ்ணரை பார்க்கிறோம். ஆனா மத்த விஷயங்கள்ல கிருஷ்ணரை பார்க்கறதுக்கான ஒரு நிலைமை நமக்கு இன்னும் வரல. அது பூர்வாச்சாரியர்கள்ட்ட அதெல்லாமே இருக்கு. அதே போல வேதங்கள்ல எல்லா இடத்துலயும் கிருஷ்ணனுடைய புகழ் தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் மறைச்சு இருக்கு. அப்படியே பளிச்சுன்னு இல்ல. பாகவதத்துல அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இன்னும் வரக்கூடிய இதுல நம்ம பார்க்கலாம். எதனால வேதத்தை வேதவியாசர் இப்படி பகவான் இப்படி மறைச்சு சொல்லியிருக்கார். அப்படி மறைச்சு பேசினால எப்படி அவருக்கு அதிருப்தி வந்திருக்குங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வரக்கூடிய இடத்துல நம்ம பார்ப்போம்.
சோ வேதங்கள் முழுக்க ஹரியோடைய புகழ் தான். அதுல சந்தேகமே கிடையாது. பட் அது பூர்வ ஆச்சாரியர்களால அப்படி பார்க்க முடியும். பட் ஒரு சாதாரண ஒரு கட்டுண்ட ஆத்மாவால அதுல இருந்து அப்படியே கேரி ஆயிடுவாங்க. மீன்ஸ் அவங்க அப்படியே அந்த இந்த விஷயங்கள்ல இருந்து பார்க்கும்போது அதுல மயங்கி போய் அங்க அவங்களுக்கு கிருஷ்ணர் தெரியாது. வேதத்துல எல்லாமே கிருஷ்ணரே இருந்தா கூட நமக்கு கொஞ்சம் கட்டும் நிலையில இருக்கிறனால நமக்கு வந்து அப்படி கிருஷ்ணரை எல்லா இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியல. சோ எஸ் வரக்கூடிய பிரபுஜி. அந்த அத்தியாயத்துல நம்ம இதுக்கான விளக்கங்கள் இன்னும் பார்ப்போம் நம்ம. இம்பர்ஃபெக்ட் ம். சென்சஸ் சொல்றீங்க இல்லைங்களா? இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் அதனால நம்மளால பார்க்க முடியல. அந்த எஸ், எஸ், எஸ். மகாபாரதமே இம்பர்ஃபெக்ட் சென்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பட் 4 வகையான குணங்களும் இருக்கே. நமக்கு இந்த புலன்களும் சரியில்லைங்கிறது ஒரு பக்கம். நம்ம வந்து மாயையில இருக்கோம். நம்ம தவறு செய்கிறோம். அதே போல அ என்ன சொல்லுவாங்க? கரணா பட்டவ விப்ரலிப்ச நம்ம தவறு செய்கிறோம். அதே போல நமக்கு ஏமாத்துற குணம் இருக்கு. தவறு நமக்கு 4 கெட்ட குணங்கள். ஒரு கட்டுண்ட ஆத்மாவுக்கு 4 கெட்ட குணங்கள் இருக்கு. அதுல இருந்து புலன் கட்டுப்பாடு அற்றவர்கள், மாயையில இருக்கக்கூடியவர்கள், ஏமாத்துற குணம், அதே போல நம்ம வந்து தவறு செய்கிறோம். இந்த 4 கெட்ட குணத்த வச்சுட்டு நம்மளால எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்றது கஷ்டம். எஸ் பிரபுஜி. இதுல வந்து ஏன் வந்து சூத்ரர்கள், வைஷ்யாஸ் அண்ட் பெண்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க படிக்கிறதுக்காக தான் மகாபாரதத்தை கொடுத்தேன் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. எஸ்பெஷலி திஸ் 3 கேட்டகரிஸ் பீப்புள். ம். பட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு புத்தி கம்மியா இருக்கவங்களா இல்ல எப்படி எப்படி எடுத்துக்கணும்? சாஸ்திரத்துல இருந்து டெஃபினட்டா பகவான் வந்து எல்லாருக்காகத்தான் இருக்காரு. அதுல சந்தேகமே கிடையாது. பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குணத்துல இருக்காங்கன்னு நம்ம ஏத்துக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஆண் உடல் இருக்கு அப்படின்னா, அப்போ அதற்கு ஏற்றாற்போல நமக்கு குணம் இருக்கும். இல்ல நமக்கு என்ன குணம் இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல தான் நம்முடைய அ பிரதிபலிப்பு இருக்கும். நம்ம ஒரு விலங்கா இருக்கும்போது, அந்தந்த குணத்துக்கு ஏற்றத நம்ம வெளிப்படுவோம். இப்போ பிரபுபாதர் உதாரணத்துக்கு குடுப்பார். இப்போ ஒரு நாயா இருக்கும்போது நம்ம கொலைக்கத்தான் செய்வோம். நமக்கு மனித பிறவி எடுக்கும்போது நமக்கு கொலைக்கணுங்கிற எண்ணம் வராது. பட் நாயோட உடல்ல நமக்கு கொலைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். பன்றியோட உடல் எடுக்கும்போது நமக்கு வந்து மலத்த சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா அதே இது மனித உடல்ல நமக்கு அது சுவையா தெரியாது. நம்ம அந்தந்த உடல் எடுக்கும்போது, அந்த உடலுடைய குணத்த நம்ம எடுத்துக்கிறோம். ஆத்மாக்கும் அந்த உடலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஒரு ஆத்மா ஒரு ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, பெண் உடல்ல இருந்தாலுமே சரி, அதுக்கு ஆண் உடல்ல உள்ள குணங்களும் சரி, பெண் உடல்ல உள்ள குணங்களும் சரி, அதுக்கு அது வந்து தேவையே இல்ல தான். ஆனா அந்த உடல்ல கர்மாப்படி எடுத்துருச்சு. இப்போ ஒரு ஆத்மா கர்மாபடி ஆண் உடல் எடுத்துருச்சு அப்படின்னா, அதுக்கு ஏற்றாற்போல தான் நடந்துக்கணும். ஒரு ஆத்மா கர்மாப்படி ஒரு பெண் உடல் எடுத்துக் கொள்ளுச்சு அப்படின்னா, அப்ப அதுக்கு ஏற்றாற்போல தான் அதோட குணம் இருக்கும். ஒரு ஆத்மா கர்மாப்படி ஒரு நாயோட உடலை எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னா, அப்ப அதுக்கு ஏற்றாற்போல ஒரு குணம் இருக்கும். சாஸ்திரத்துல அந்தந்த உடலுக்குன்னு ஒவ்வொரு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பெண்கிற உடல்ல இருக்கும்போது, அந்த பெண்கிற உடல்ல இருந்து பௌதிக பற்று அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உடல்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌதிகமான ஆசைகள் அதிகமா இருக்கக்கூடிய உடல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண் உடல்லயும் இருக்கு. ஆண் உடல்ல இல்லன்னு கிடையாது. பெண் உடல்லயும் இருக்கு, ஆண் உடல்லயும் இருக்கு. ஆனா பெண் உடல் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு அ ஆண் உடல் போல உகந்தது இல்ல அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. செய்ய முடியாதுன்னு கிடையாது. இப்ப குந்தி மகாராணியா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து கிருஷ்ணனுடைய ராணிகளா இருக்கட்டும், அவங்கலாம் பெண் உடல்ல இருந்து கிருஷ்ணருக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா பக்தி பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. பொதுவா பேசும்போது, ஆண் உடல் வந்து தன்னை எறியும் பாதைக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்லி இருக்கு. அதனால தானே நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப ஆண்கள்லாம் பாருங்க, அவங்க நெனச்சாங்கன்னா சன்னியாசம் எடுத்துட்டு சன்னியாசம் எடுக்க முடியும். அவங்க வந்து தனியா வாழ முடியும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாதே. ஒரு பாதுகாப்பு வேண்டியிருக்கே. ஆண்களுக்கு பாதுகாப்பு நம்ம எதுவும் பேசவே மாட்டோமே. இப்ப நம்ம சமுதாயத்திலே பார்த்தீங்க அப்டின்னா, பெண் போலீஸே இருந்தா கூட, பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு குடுக்குறதுக்கு ஒரு ஆண் போலீஸ் போடுறாங்க. இப்போ போலீஸே பாதுகாப்புக்கு தான். ஆனாலுமே பெண் போலீஸ்க்கு ஒரு ஆண் போலீஸ பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு ஒரு பெண் உடல் எடுக்கும்போது, பாதுகாப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பெண்கள் அப்டின்னா, அவங்களுடைய உடல் அமைப்பே பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து அ ஒரு ஒரு இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் இருக்கு. இப்ப இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குணம் இருக்கிறனால, இப்போ அவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு பற்று இருக்கும். ஏன்னா, அப்பதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு. அது அவங்களுடைய உடல்னால கிடைக்கக்கூடியது. நம்ம அந்த உடல் தளத்த தாண்டிட்டோம் அப்படின்னா, நம்ம இத பத்தி வருத்தப்பட வேண்டியதில்ல.
நம்ம வந்து நான் பெண்ணு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வருத்தப்படணும். ஐயோ! எனக்கு இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு. நம்ம அந்த உடல்ல தாண்டிட்டு நம்ம வந்து கிருஷ்ண பக்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இத பத்தி வருத்தப்பட வேண்டியதில்ல. ஆனா அப்படி அந்த உடல் நமக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம வந்து ஒரு சூத்ர குணத்துல இருக்கோம். நம்ம ஒரு பெண் குணத்துல இருக்கோம்னா கூட, அப்படிப்பட்டவர்கள் கூட உயர்ந்த குணத்த அடையறதுக்காகவும் வேதவியாசர் இந்த மகாபாரதத்த குடுத்திருக்கார். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிமையில புரியும். ஏன்னா பொதுவா உபநிஷத் அப்படின்னா ரொம்ப ஒரு பிலாசபிக்கல் திங். ஆண் உடல்ல வேணா அந்த பிலாசபில ரொம்ப எளிமையா கிரகிக்க முடியும். ஆனா பெண் உடல்ல இந்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நம்ம எதார்த்தமான உண்மைதான். இப்ப நீங்க உலகத்திலேயே பாருங்க. விஞ்ஞானிகள் இல்ல ஒரு விஞ்ஞானிகள் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஆண்கள் அதிகமா இருக்காங்களா? பெண்கள் அதிகமா இருக்காங்களா? விஞ்ஞானிகள், தத்துவ மேதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்கள் தானே அதிகமா இருக்காங்க. பெண்கள் அந்த அளவு இல்லையே! இப்போ பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த தத்துவம், விஞ்ஞானம்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வராது. ஆனா சில விஷயங்கள்ல பெண்கள் அதிகமா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ப்ரமோட் பண்ணா கூட, பெண்கள் வந்து ப்ரமோட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்ல அது வந்து ஒரு குழந்தையோட ஒப்பிடுற மாரி தான் இருக்கும். நீங்க வந்து இந்த அ உதாரணத்துக்கு ம் பெண்கள வைத்து ப்ரமோட் பண்ணக்கூடிய அந்த ஆடைகள்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்க, இல்ல ஆண்களுக்கு நீங்க சேல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆண்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு ஒரு துப்பாக்கி வச்சு துப்பாக்கி அப்டிங்கிற மாரி தான் ஒரு பொம்மை தான் குடுப்பாங்க. இல்ல ஒரு காரு, இல்ல ஒரு ட்ரெயினு இந்த மாரியான ஒரு பொருள் தான் அதிகமா ஆண்கள்லாம் வாங்குவாங்க. ஆனா பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பொம்மை, இல்ல அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு நாய்க்குட்டி பொம்மை, அந்த மாரியான ஒரு பொம்மை தான் பெண்கள் விரும்புவாங்க. ஏன்னா பெண்களுக்கு அந்த மாரியான ஒரு குணம். ஆண்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ரஜோகுணத்தோட ஒரு ஆளுமைங்கிற ஒரு குணம் இருக்கும். பெண்களுக்கு அந்த மாரி குணம் கிடையாது. குணத்திலே இவ்வளவு வேறுபாடு இருக்கிறனால, இந்த ஒரு வேறுபாட நம்ம பிரிவினையில நம்ம பார்க்கிறோம். பட் கிருஷ்ண பக்தில அப்படி பார்க்கணும் அவசியமே கிடையாது. பட் பொதுவா விஞ்ஞானம், தத்துவம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிரகிக்கிறதுக்கான ஒரு நிலை இல்லாதனால, பொதுவா பேசும்போது இல்லாதனால, வேதங்கள் வந்து இந்த உபனிஷத் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு தானே அதிகமா இருக்கும். அதிலயும் பிராமணர்களுக்கு தானே அது சாத்தியமா இருக்கும். பெண்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறனால, வேதவியாசர் பெண்களுக்காகவும் சில புத்தகங்கள்லாம் குடுத்திருக்காரு. அத படிச்சே கூட நம்ம பக்குவத்த அடைய முடியும். இது ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு சப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே இது வந்து பல தடவ இந்த கிளாஸ்லயும் பேசியிருக்கோம். வரக்கூடிய இதுலயும் நம்ம வந்து அப்பப்போ நம்ம இதெல்லாம் பேசலாம். ஸ்ரீல பிரபுபாத புத்தகங்கள்ல இதுக்கான விளக்கங்கள் ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த இந்த 4ஆம் அத்தியாயத்திலே பிரபுபாதர் வந்து ஏன் ஸ்திரீ சூத்ர திஜபந்துனாங்கிற அந்த அத்தியாயத்தையும் பேசியிருக்கார். நீங்க அந்த புத்தகத்த எடுத்து படிச்சீங்க அப்டின்னா, இன்னும் நமக்கு வந்து விளக்கங்கள்லாம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. Yes, வேற Prabhu. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் ஒரு சின்ன கேட்கலாம். ஹரே எஸ் கிருஷ்ணா மாமி. பிரபுஜி. இந்த வேதங்கள்ல நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்ததாக சொன்னீங்க. அப்போ அதுல வந்து யாக்ஞவல்யர் மகரிஷின்னு ஒருத்தர் உண்டு இல்லையா, அவர் சுக்ல யஜுர்வேதர்காரர்னு. இப்ப எங்காவது பிறந்த ஆத்து வந்து சுக்ல யஜுர்வேதம் தான், பிறந்த வீட்டு வந்து கிருஷ்ண யஜுர்வேதம். அப்படி இருக்கும்போது அந்த யாக்ஞவல்யர் மகரிஷி பத்தி மகோதத்துல எந்த விவரிச்சு சொல்ல முடியும்? என்கிட்ட கேட்கிறீங்களா? மகாபாரதத்துல ஏதாவது இருக்கான்னு? பாகவதத்துல அதை பத்தி சொல்றாங்க. ஆனா முழுசு எனக்கு நல்ல சரியா தெரியாது. ஆனா எங்களுக்கு ம். வந்து பிறந்தாத்துல போதாயன அம்மாவத்தை விரிவா இன்னமும் செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க, பரமாத்மா இது மாதிரி. அதை பத்தின கொஞ்சம் யாக்ஞவல்ய மகரிஷி பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இன்னும் எனக்கு அந்த ரிஷி பத்தி எனக்கு விளக்கங்கள் கிடையாது. இன்ஃபாக்ட் அது உங்களுடைய சம்பிரதாயத்துல வந்தனால, நீங்க உங்க சம்பிரதாயத்துல உள்ளவங்கட்ட கேட்டீங்க அப்டின்னா, இன்னும் நெறைய தெளிவா சொல்லுவாங்க. உங்களுடைய அ பூர்வீக என்ன சொல்லலாம், ஆச்சாரியர்களுடைய ம் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்கட்ட கூட நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அது ரொம்ப தெளிவா தெரியல. ஆஹ் பட் அப்படியே இருந்தா கூட ஃபைனலி ஆனா எல்லாருக்குமான பிரபுபாதா புத்தகமா பாகவதம் இருக்கு. இப்ப நம்ம என்ன கிளை பிரபுபாதா எடுத்தாலுமே சரி. புத்தகத்துல சைதன்ய சதாமிரத்துல யாக்ஞவல்யரை பத்தி அவர் சொல்லியிருக்கார். ஒரு சில கருத்துக்களை அதுல சொல்லியிருக்கு, நானும் பார்த்தேன், வேதங்களை யாஹ்! பிரிச்சு கொடுத்தத நீங்க பார்த்து இப்போ படிச்சிருக்கேன். இப்போ வைஷம்பாயனர் பத்தி கூட தான் இந்த அத்தியாயத்துல இருக்கு. ஆனா விளக்கங்கள் கிடையாது. யஞ்ஞ ஆஹ் வாக்கியர் பத்தி இருக்கு. யஞ்ஞ வாக்கிய ஸ்மிருதின்னு கூட இருக்கு. பகவத்கீதையில கூட யஞ்ஞ வாக்கிய ஸ்மிருதின்னு போடுறார். பட் உம் விளக்கங்கள் நீங்க அதுல பார்க்க முடியாது. இப்ப நம்மளுடைய இது உம் வந்து நமக்கு வந்து பராசர ஸ்மிருதி,
அந்த மாதிரி நிறைய ஸ்மிருதி சாஸ்திரங்கள்லாம் இருந்தா கூட நமக்கு பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து வேதத்துடைய ஃபைனல் கன்க்ளூஷன். இப்ப நம்ம என்னதான் மத்த வேதத்தை தெரிஞ்சிருந்தா கூட பாகவதத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு பாகவதம் தெரியல, ஆனா மத்த வேதம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஆனா உங்களுக்கு மத்த வேதம் தெரியவே இல்ல, பாகவதம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த நஷ்டமும் கிடையாது இல்ல. ஃபைனலி வேதவியாசரே சொல்றார், சர்வ வேதி இதிகாசானாம் சாரம் சாரம் சமுதிரம், வேதத்துடைய சாரத்தை தான் நமக்கு பாகவதமா கொடுத்திருக்காரு. இந்த பாகவதம் வந்து லோகஸ் யாஜானதோ வித்வான் சக்கரே சாத்தத சங்கீதாம். இது லோகத்துல உள்ள எல்லாருக்காகவும் கொடுத்திருக்காரு. இப்போ வேதவியாசர் வந்து ரிக்கு, எதிரு, சாம, அத்தர்வன்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தார். அத அந்தந்த சீடர்கள்ட்ட கொடுத்து இது இதெல்லாம் நீங்கெல்லாம் அப்படியே அந்தந்த பரம்பரையில அப்படியே நீங்க மனித சமுதாயத்துல கொண்டு போய் சேருங்கன்னு அவர் சொல்றாரு. அது வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லல. அவங்கவங்க சம்பிரதாயத்துல நீங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனா பாகவதத்தை எல்லாருக்கும் எழுதுறார். ரிக் வேதத்தை அவர் எல்லாருக்கும் அவர் கொடுக்கலையே, அவர் அதுன்னு ஒரு சிலர்ட்ட தான் கொடுத்தார். இன்னொரு வேதத்தை இன்னொரு சிலர்ட்ட கொடுத்தார். இன்னொரு வேதத்தை இன்னொரு சிலர்ட்ட கொடுத்தார். ஆனா பாகவதங்கிற விஷயத்த எல்லாருக்காகவும் கொடுத்திருக்கார். இந்த பாகவதம் ஆனா எல்லாருக்கானது. மத்த வேதங்கள் வேணா இது இவங்களுக்கு அது அவங்களுக்குன்னு சொல்லலாம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் எல்லாருக்கான ஒரு புத்தகமா அது இருக்கு. அதனால ஸ்ரீமத் பாகவதம் எல்லாரும் படிக்கணும். மத்த இதை நம்ம வந்து படிக்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் எல்லாரும் படிச்சாகும். எஸ் மாதாஜி. ஓகே. இனிவே 12 மணி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புல ஏன் நாரத முனி பகவான் வேதவியாசர் வந்து கண்டிச்சார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நான் இதோட வகுப்பை முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा हरे Thank you, Prabhuji. Hare Krishna Prabhu, thank you Prabhu. हरे Thank you, Prabhuji. நன்றி. ஹரே Thank you, கிருஷ்ணா. Prabhuji. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you all Matajis. எல்லாரும் ஜாயின் ஆனதுக்கு thank you. இந்த கிளாஸோட லிங்கை வந்து நீங்க உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க Mataji. நம்ம 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare Hare, Krishna, Hare Krishna Rama, Krishna, Hare Hare Rama, Hare, Rama Rama, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Hare Hare, Krishna Hare Hare Rama, Krishna, Hare Krishna Rama, Krishna, Rama Rama, Hare Hare Hare, Hare, Rama Hare Rama, Rama Rama, Hare Hare.